சிபிஐயிடம் பொய் சொல்லி மாட்டிக்கொண்ட விஜய். நடிகை வீட்டில் விஜய். கரூர் விவகாரத்தில் மிகப்பெரிய சிக்கலில் விஜய். விஜய் கரூரில் பங்கேற்ற நிகழ்வில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக நடிகர் விஜய் 2 முறை டெல்லி சென்று சிபிஐ விசாரணைக்கு ஆஜரானார். முதல் முறை சிபிஐ விசாரணை அன்று காலை ஆஜராகி விசாரணை முடித்து சென்னை திரும்பினார். 2வது முறை சிபிஐ விசாரணைக்காக விஜய் டெல்லி சென்றபோது அடுத்த நாள் விசாரணைக்கு முதல் நாளே டெல்லியில் சென்று தங்கினார். இதன் பின்னணியில் டெல்லியில் ஒரு முக்கிய புள்ளி ஒருவரை ரகசியமாக விஜய் சந்தித்து நீண்ட நேரம் பேசியதாக டெல்லியில் வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகிறது. இந்த நிலையில் சிபிஐ விசாரணைக்கு ஆஜரான நடிகர் விஜயிடம் ஆரம்பத்தில் மெல்ல மெல்ல யதார்த்தமான கேள்விகளை எழுப்பி வந்த சிபிஐ அதிகாரிகள் அடுத்தடுத்து விஜயை திக்கு திணறடிக்கும் அளவில் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக எதற்காக நிகழ்ச்சி நடக்கும் இடத்திற்கு தாமதமாக வந்தீர்கள் என்று விஜயிடம் கேள்வி எழுப்பப்பட்டு இருக்கிறது. அதற்கு விஜய் தான் தனக்கு ஒதுக்கிய நேரத்திற்குள் தான் அங்கே வந்து பிரச்சாரம் ஈடுபட்டேன் என்று தெரிவிக்க, அதற்கு சிபிஐ அதிகாரிகள் தாவேக்க தரப்பில் ஒரு நேரத்தை குறிப்பிட்டு இத்தனை மணிக்கு விஜய் கரூரில் வந்து பிரச்சாரம் செய்வார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பின்பு எதற்காக நீங்கள் 3 மணி நேரம் தாமதமாக வந்தீர்கள்? நீங்கள் தாமதமாக வந்ததால் தான் கூட்டம் அதிகரித்தது. ஒருவேளை கூட்டம் அதிகரிக்கட்டும் என்பதற்காக திட்டமிட்டு தாமதமாக வந்தீர்களா என்கிற பல கேள்விகளை அடுக்கடுக்காக சிபிஐ அதிகாரிகள் துருவி விஜயிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து விசாரணைக்கு அழைக்கும் பொழுது விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று தெரிவித்த சிபிஐ அதிகாரிகளிடம் தற்பொழுது பொங்கல் பண்டிகை இருப்பதால் பொங்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டியிருக்கு, அதனால் பொங்கல் முடிந்த பின்பு விசாரணையை தொடங்குங்கள், நான் ஒத்துழைப்பு தருகிறேன் என்று விஜய் தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகளிடம் பொங்கல் கொண்டாடுவதற்காக தன்னால் விசாரணைக்கு அடுத்து ஆஜராக முடியாது, ஆகையால் பொங்கல் முடிந்ததும் தொடங்கலாம் என்று தெரிவித்ததும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக விஜய் தேர்தல் நெருங்கி வருவதால் மிகப்பெரிய பொங்கல் கொண்டாட்டத்தை தமிழகத்தில் நடத்த இருக்கிறார் என்கிற பரபரப்பு நீடித்தது. ஆனால் விஜய் பொங்கல் பண்டிகை என்று கீர்த்தி சுரேஷ் வீட்டில் அவருடன் சேர்ந்து தல பொங்கலை கொண்டாடி இருக்கிறார் என்கிற தகவல் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை விஜய் இறுக்கி பிடித்து கொண்டிருக்கையில், மேலும் தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே நெருங்கி வரும் நிலையில் விஜய் தேர்தலில் போட்டியிடுவாரா அல்லது தேர்தலை புறக்கணிப்பாரா என்கிற விவாதம் கூட அரங்கேறி கொண்டிருக்கையில், எந்த ஒரு கவலையும் இல்லாமல் கீர்த்தி சுரேஷிடம் தல பொங்கலை கொண்டாடியது விஜய் இன்னும் சினிமா மோகத்திலேயே தான் இருக்கிறார் என்கிற விமர்சனமும் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் விஜயுடன் கூட்டணிக்கு யாரும் வராத காரணத்தினால் வரும் 2026 சட்டசபை தேர்தலை விஜய் புறக்கணிக்க அதிக வாய்ப்புள்ளது என்றும் மீண்டும் சினிமா துறைக்கு விஜய் திரும்ப இருக்கிறார் என்கிற தகவலும் வெளியாகியுள்ளது.